சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா தென்காசி ஆயக்குடியில இருக்கக்கூடிய அமர் சேவா சங்கம். இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு, ஏன்னா அமர் சேவா சங்கம்ல ஸ்டாஃப் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்காக நாங்கள் சென்னையில இருந்து இங்க வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது 2 நாள் இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணது, பார்த்த விஷயங்கள், இவங்க சமூகத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு, இங்க இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன், அதாவது மாற்றுத்திறனாளிகளை வச்சு இவங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், செல்ஃப் சஸ்டைனபிளா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க நான் இங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய கோல் என்னவா இருக்கு, எப்படி இதை ரன் பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். ஸோ இங்க நம்ம கூட வந்து திரு சங்கர் ராமன், இவர் தான் வந்து கோ சேர்மன் மற்றும் செக்ரட்டரி ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட சின்னதா ஒரு நேர்காணல் பண்ணணும் சார் உங்களை அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்காக நமக்காக ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவரு நிறைய இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி நமக்கு சொல்ல போறாரு. ஸோ அவரோட பேசுவோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் உங்களை மீட் பண்ணி. ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பேசணும். என்னோட நேயர்களுக்காக சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஜேர்னி சொல்லுங்க சார். சங்கராமன் சார் வந்து எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, உங்களோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு சின்ன வயசுலேயே எனக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொன்னதுல இருந்து எனக்கு சுவாமி ஞானானந்தர் தான் எனக்கு குருவாக இருந்து எனக்கு சின்ன வயசில் என்னை டெவலப் பண்ணி விட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலிங் எல்லாம் பண்ணினேன். அப்புறம் ஹையர் எஜுகேஷன் அண்ட் தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. வேர் ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு பிரேக் த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மீ that I cannot achieve or I cannot do. I did not like people who pitied me. என்னை வந்து பரிதாபமாக பார்க்குறவங்களாம் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். அதே மாதிரி என்னோட இந்த நிலையை பார்த்து என்னை ஜட்ஜ் பண்ணுறவங்களையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் அவங்களால என்ன சொல்கிறேன்னா, உனக்கு என்ன ப்ராப்ளம் கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே. அப்புறம் நான் சொல்லுவேன், நீங்கள் வீல் சேரை பார்த்து கேட்குறீங்க, அது உங்களுடைய ப்ராப்ளம், என்னது இல்லைன்னு. நைஸ் சார். ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ்? அண்ட் உங்க பிரதர்? என்னோட அப்பா அம்மா, என்னோட 3 அக்காக்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்ன ஒரு பர்சனல் டிசபிலிட்டிஸ்னே பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வீட்டில் என்ன சரியான போட்டி தான் இருக்கும். எங்கள் அப்பா எல்லாம் கூட எனக்கு நல்லா சேலஞ்சிங்காக தான் என்கிட்ட பேசுவார், டீல் பண்ணுவார். ஏன்னா வந்து எங்கள் அம்மாவும் சரி யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. ஓகே. அதுதான் என்ன ரியலா ஒரு கேப்பபிள் பர்சனை உருவாக்கினது. ஓகே. ஸோ வாட் இஸ் அமர் சேவா சங்கம்? ஒரு 40 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா வாட் இஸ் அமர் சேவா சங்கம்? அமர் சேவா சங்கம் அஃப்கோர்ஸ் இஸ் த what you call an unbelievable project started by ராமகிருஷ்ணன். ஓகே. அவர் வந்து ஹியூமன் ஒண்டர்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம சி சுப்பிரமணியம் அவருடைய இன்ட்ரோடக்ஷனில் பவன்ஸ் ஜேர்னலில் வே பேக் இன் 1992. ஓகே. ஏன்னா அவர் வந்து such a positive person, he also never accepted the condition of his as something that would constrain or disable him. அதாவது என்னன்னா, நாங்கள் இப்போ விஞ்ஞான உலகத்தில் இந்த மாற்றுத்திறனாளிங்கிறத
அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலகம் முழுக்க இப்போ என்ன சொல்லுதுன்னா அவங்க உடம்புல இருக்கிறது வந்து ஒரு இம்பேர்மெண்ட் தான். அதை டிசேபிலிட்டி ஆக்குறது சமுதாயம், அப்புறம் நம்மளுடைய ஓன் எண்ணங்கள். பிகாஸ் ஆஃப் த மென்டல் நம்மளுடைய ஹவ் வி அப்ரோச் அவர் கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் இருந்தது, இல்லை உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம். இல்லை அதுக்கு வேணாங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழலாம். இந்த 2 ஆப்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்ட். ரெண்டாவது இந்த மாற்றுத்திறனாளி டிசேபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக என்ன ப்ராப்ளம்னாக்க, சமுதாயம் நம்மளை வேற மாதிரி பார்க்கறதுனால அதையும் சேர்ந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம எங்கேயும் நாங்கள் பார்த்துக்கணும், சுற்றி இருக்கவங்க அவங்களையும் நம்ம பேசுகிற விதம், நம்ம அணுகிற முறை, இதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய திறமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கணும். ஓகே. ஆனால் இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு சமுதாயம், இப்போ எங்களை புரிஞ்சுக்கிடுறாங்க. பட் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. இப்போ அந்த அமர்சிவாசங்கம் ராமகிருஷ்ணன் ஆரம்பிக்கும் போது அந்த அளவு தான் இருந்தது. ரொம்ப எங்களெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு வினோதமான பொருட்கள் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நான் 1992 ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்ப எத்தனை பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இங்க ராமகிருஷ்ணன் ஆரம்பிக்கும் போது ஒரு 8 குழந்தைகளோட ஆரம்பிச்சிருந்தாரு. ஓகே. ஒரு ஓலைக்குடிசையில கிராமத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் இடம் வாங்கிட்டு இங்கே கொஞ்சம் பில்டிங்ஸ் கட்டி வந்தபோது நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்தபோது ஒரு 15-16 பேர் இருந்தாங்க இங்கே மாற்றுத்திறனாளி குழந்தைகள், போலியோ அஃபெக்டட். அப்புறம் ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூலாக பண்ணிடுவோம். அந்த காலத்தில் இன்க்ளூசிவ்ங்கிற வார்த்தை கிடையாது எல்லாம். அப்போ நாங்கள் இன்டகிரேட்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்ற ஸ்கூல்கள் எங்கள் மாற்றுத்திறனாளி இந்த போலியோ அஃபெக்டட் குழந்தைகளை அட்மிஷன் கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. அதுக்காக ஆரம்பிச்ச ஸ்கூல் இது. ஆனால் அப்போ நாங்கள் என்ன உலகத்தில் சொன்னோம்னா, எங்களுக்காக தனி ஸ்கூல்லாம் தேவையில்லை, நாங்கள் எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுப்போம், எல்லாருமே எங்களால் வர முடியுங்க. அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ல போய் இன்னைக்கு இன்க்ளூசிவ் உலகமாவே ஆயிட்டு இருக்கு. ஆமா, நான் நிறைய விஷயங்கள் ஒன் டே ஐ ஸ்பெண்ட் இன் திஸ் கேம்பஸ். அவங்களுக்கான ப்ரோக்ராம் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய பிசினஸ் மாடல்ஸ். இன்னைக்கு கூட மேடம் கூட நான் அந்த சைட்டை விசிட் பண்ணியிருந்தேன். பிளான்ட் நிறைய மரங்கள்லாம் கொண்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நான் பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. சோ இந்த பிளானிங் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு? அதாவது எங்களுக்கு என்னன்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த கம்யூனிட்டி அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டேக் ஹோல்டர் இன்வால்மெண்ட் தான் நாங்கள் முக்கியமாக பார்த்தோம். அதாவது இந்த ப்ரோக்ராமோட ஓனர்ஷிப் அமர்சிவாதம் எடுக்கக்கூடாது. எந்த குழந்தையுடைய மறுவாழ்வு ப்ரோக்ராமோ அதை நம்ம அமர்சிவாதங்கள் நாங்கள் சீக்கிரம் நம்ம இருக்கக்கூடாது. அது பெற்றோர்கள் அவங்களாம் முன் அவங்களுடைய ஒத்துழைப்போட அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனோட சேவிக்கணும். அப்படி செய்யும்போது அது ஒரு சஸ்டைனபிள் மாடலாக உருவாகுது. இல்லைன்னா நாங்கள் வாழ்நாள் முழுக்க யாரையும் வச்சுக்க முடியாது. இப்ப நாங்க எங்க குழந்தைங்கள 3-5 வருஷம் தான் இருப்பாங்க. அப்புறமா இப்போ நம்ம அர்பன்ல ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் மத்தியில. இங்க ரூரல்ல நம்ம பண்ணும்பொழுது what are the challenges you face basically? பேரண்ட்ஸ்க்கு இருக்க அவேர்னஸ். That is a misconception. Okay. So மகாத்மா காந்தி சொல்லிருக்காரு, இந்தியா lives in villages. Okay. நானும் சிட்டில இருந்தோம். முழுக்க சிட்டில இருந்தேன். 92 தான் ரூரல் என்வாயர்மெண்ட்டுக்கு இங்க வந்தேன். ஓகே. பட் ஆனா இங்க ரூரல் இருக்கிற பீப்புள் இங்கே என்ன அட்ராக்ட் பண்ணி நான் அங்கேயே என்ன கமிட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே உள்ள மக்கள். இங்கே உள்ள மக்கள் ஸ்டேட்டஸை பார்க்கறது இல்லை. ஆனால் சிட்டியில் உள்ளவங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அவங்க குழந்தைங்களை வெளில கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அறியாமையினால தயங்க மாட்டாங்க, ஸ்டேட்டஸ்க்காக தயங்குறாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையிலேயே என்னோட பெற்றோர்கள் என்னை மறைச்சு வைக்கல, என்னை வெளியில தள்ளி விட்டாங்க. என்ன தண்ணியில குளிச்சா தாரை நீச்ச கத்துக்குவோம், அந்த மாதிரி என்ன பண்ணாங்க. ஆனா சிட்டிஸ்ல நிறைய இடங்கள்ல என்னுடைய ஓன் கசின்ஸ்க்கெல்லாம் கூட அது மாதிரி பண்ணல. 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. அது மாதிரி இருக்கிற சமுதாயத்தை பார்க்கும்போது இந்த வில்லேஜஸ் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு அறியாமை, லேக் ஆஃப் அவேர்னஸ், அதுதான் ப்ராப்ளம். அந்த இன்புட்ஸ் கொடுத்துட்டோம்னா தே சேஞ்ச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிராமங்களில் மாற்றுத்திறனாளிகள் சர்வசாதாரணமாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, திருமணம் ஆகுது, குடும்பம் நடத்துகிறாங்க, குழந்தைகள் வச்சுக்கிட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, இங்கே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதை தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வரோம். இந்த ரூரலில் இந்த மாற்றங்கள் உருவாகிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க.
ஓகே. ஆனால் அதுக்கு சிட்டியாக அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால இங்கே நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது எங்களுடைய இம்பேக்ட் வந்து எனார்மஸ். ஓகே. இப்போ 6 மாதத்தில் நாங்கள் 92 93 பெற்றோர்கள் வந்து குழந்தைய வந்து டிஜெக்டடாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக போடுவாங்க. அவங்க குழந்தைகளுடைய திறமை உணர்ந்து அப்புறம் அவ்வளோ தூரம் அவங்க அந்த குழந்தைங்களை பாராட்டி உருவாக்கத்துக்கு கூட இருந்தாங்க. அந்த குழந்தைகள் வந்து ஆல் இண்டியாவுடைய ப்ரோக்ராம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நோட் எழுதி கொடுக்கறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி மற்ற குழந்தைகள் இவங்களுக்கு ஷூ போடுறதுக்கு அப்படியே வாஷ்ரூம் கேட்சிட்டு போகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன்ஸே ஒரு பெரிய மாற்றம். அது மாதிரி அமர்சியலா சங்கம் வந்து நிறைய மாடல்ஸ் உருவாக்கியிருக்கோம். இந்த ரெசிடென்ஷியல் கம் எம்பவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு மாடல். ரெசிடென்ஷியல்னா பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடையாது, இதோடைய டிரான்சிஷன் பாயிண்ட். ஓகே. அவங்களுடைய டைம் வந்து நம்ம அவங்களுடைய டிரான்சிஷன், அதாவது அவங்க எவ்வளவு தூரம் செல்ஃபா இருக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா லைஃப் சேஞ்சிங் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ்க்கும் அந்த மாதிரி தான் பண்றோம். அதாவது இருப்பாங்க, ஒரு 6 மாசம் வரைக்கும் இருப்பாங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பீப்புள்னா, அப்புறமா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதுக்குள்ள அவங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கிடுவோம். இங்க வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு ஸ்ட்ரெச்சர்ல வருவாங்க, வெளியில போகும்போது கார் ஓட்டிட்டு போவாங்க, 2 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. வெளியில போறவங்க வேலை வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மாடல்ஸ் தான் எங்களுடைய சக்சஸ். என்ன ஏஜ்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் சார்? சிவியாரிட்டி பேஸ்டா நீங்க வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ் இங்க வச்சிருந்தாலும் என்ன ஏஜ்ல வந்து ஒரு பேரண்டால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் we are across ஏஜ் குரூப்ஸ். ஓகே. அதுல வந்து ஏர்லி இன்டர்வென்ஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் லாஸ்ட் 15-16 வருஷமா. ஓகே. ஏன்னா அந்த பிறந்ததுல இருந்து 3 வயசுக்குள்ள இந்த இன்டலெக்சுவல் சேலஞ்சஸ் அண்ட் செரிப்ரல் பால்சி கண்டிஷன்ஸ் இல்ல வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் லைக் ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஆர் விஷுவல், இது எல்லாத்தையுமே அந்த ஏஜ் குரூப்ல அவங்க பிரெயினை கரெக்டானபடி நம்ம ஓரியன்ட் பண்ணி விட்டோம்னா, ஏன்னா அந்த ஏஜ் தான் குழந்தைங்களுடைய பிரெயின் நியூரான்ஸ் வந்து ஆக்சிலரேட்டடா மல்டிப்ளை ஆகுது. அந்த டயத்துல we should give the inputs so they are in a better position to manage its own affairs. அப்புறம் 3லேருந்து 6 வயசு வரைக்கும் அது நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அதில் தான் அவங்களுக்கு வந்து வேற விதமான அப்சர்வேஷன்ஸ், காக்னிஷன் இதெல்லாம் டெவலப் ஆகுது. அந்த ஏஜ் குரூப்பு அது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அந்த குழந்தைய கொண்டு போயிட்டோம்னா we are in fact preventing disability. அந்த குழந்தையோட கண்டிஷன் வந்து அவங்களுக்கு ஒரு டிசேபிலிட்டியா ஆகாத அளவுக்கு அவங்கள தயார்படுத்திடணும். அது பண்ணும்பொழுது என்னன்னா பக்கத்துல பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் அந்த கண்டிஷன்லயும் வித்தியாசமா கம்யூனிகேட் பண்ணோம். ஆனா பேரண்ட்ஸால அது புரிஞ்சிக்க முடியாது. அதனால சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போயிடுது குழந்தைக்கு. அந்த விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேரண்ட்ஸையும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க தான் நீ தான் அந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுக்குற, நாங்க மறுவாழ்வு கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுவோம். நாங்க சிகிச்சை கொடுக்கறதுக்கு வரோம் அவ்வளவுதான், ஆனா நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோருக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை வந்து நிறைய ஜாஸ்தி உண்டு பண்ணி அப்படி டெவலப் பண்றதுனால அது பெரிய சக்சஸ் ஆகுது. இதனால என்னன்னா இதே குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாத குழந்தைகள் எங்களோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் 185 பேர் பள்ளிக்கூடம் போறாங்க 6 வயசுல. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதுக்கு தான் எங்களுக்கு வேர்ல்டு லெவல்ல அவார்ட்ஸ் கிடைச்சிது, வியன்னாலையும் கிடைச்சிது, நியூயார்க்லையும் கிடைச்சிது, யுனைடெட் நேஷன்ஸ் மூலமா. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பள்ளிக்கூட ப்ரோக்ராம்ல நாங்கள் இப்போ எம்ஓஐ போட்டிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட, ரைட்ஸ் ப்ராஜெக்ட்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எங்களுடைய இந்த டெக்னாலஜி இந்த மாடல் அடாப்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்கேலாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடல் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஓனர்ஷிப். இப்போ நாங்கள் தெரபிஸ்ட் ஆர் நாட் ஓனர்ஸ், வி ஆர் ஒன்லி யுவர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியராக இருக்கிறதுனால இது நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த இன்ஸ்டிடியூட்ல நமக்கு எத்தனை குழந்தைங்க சார் இங்க இன் ஹவுஸ்ல? இப்போ எங்களுக்கு இன் கேம்பஸ் ரெசிடென்ஷியல் ஆர் வாட் யூ கால் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு ப்ரோக்ராமில் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் வந்து ஒரு 200 250 பேர் வரைக்கும் இருப்பாங்க, 225 to 250. டே ஸ்காலர் பேசிஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு 350 to 400 வருவாங்க போவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனை தவிர நாங்கள் அவுட் சைடு கம்யூனிட்டி ப்ரோக்ராமில் பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டெவலப் பண்ணி
அதை ஒரு மாடலாக கிரியேட் பண்ணிட்டோம். அது அந்த ஆப் பத்தியும் கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க டு மானிட்டர் அண்ட் அசிஸ்ட் திஸ் பீப்பிள். ஸோ அது என்னன்னாக்கா இந்த கம்யூனிட்டியில் போய் ஒர்க் பண்ணும்போது இந்த ரூரல் இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாம் போகும்போது குழந்தையுடைய ப்ரோக்ரஸ் இப்படி இருக்கு, அதில் பணியாளர்கள் சில சமயம் போக முடியாது. அப்போ பிரேக் ஆகும்போது ஸோ ரீசன்ஸ் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூ வரலாம், அது காரணங்கள் இருக்கலாம். அப்போ அது எப்படி நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன வருது எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே 2-3 மாதம் போயிடும். புரியுதுங்களா? என்ன லார்ஜ் ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் அதனால தான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தாயார் வந்து ஒரு குழந்தைங்க கரும்புங்கிற ஊரில் நம்ம போய் பார்த்த உடனே ஏன் இங்கே கூட்டு வரல அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அது 2014. அப்போ அந்த சொன்னாங்க உங்கள் இடம் ரொம்ப தள்ளி இருக்குது, நான் எப்படிங்க வர முடியும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், செலவாகும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் சொல்லிச்சு நம்ம வீடு கூட போய் கொடுக்குறோமே ஏன் போக மாட்டேங்குதுன்னு பார்த்தோம்னா இந்த பணியாளர்கள் வந்து நிறைய அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது, போகிறது வரதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணோம். அந்த ஆப்பில் என்னன்னா அது ரியல் டைமாக மானிட்டர் பண்ணிடும் ஜிபிஎஸ் மூலமாக. அப்போ வந்து அன்னன்னைக்கு எங்களுக்கு தகவல் வந்துடும், அட்வான்ஸாகவே வந்துடும். யார் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யாருக்கு போக முடியல, அப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி, இதெல்லாம் எங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்ததுனால எங்களுடைய அது என்னென்ன இதில் பிரயோஜனம்னாக்கா ஒன்று வந்து இந்த தெரப்பிலாம் கரெக்டாக போயிட்டுருக்கோம் வித்தவுட் எனி ப்ராப்ளம். கிட்டத்தட்ட 87% கம்ப்ளைன்ஸ் ஆன் தெரப்பி செஷன்ஸ். அப்புறம் 95% ஆன் பேரண்ட் என்கேஜ்மெண்ட் வித் த சைல்டு. இது ரெண்டும் எங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. அடுத்தது என்னன்னாக்கா இந்த குழந்தைங்களுடைய ப்ரோக்ரெஷன் எவ்ரி 6 months எவாலுவேட் பண்ணுவோம். அந்த எல்லா ஸ்கேல்ஸு அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக 6 மாதத்துக்கு ஒரு தூரம் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் எப்படி ப்ரோக்ரஸாக இருக்குன்னு சொல்லிடும். ஸ்பீச் லெவலில் இருக்குது, காக்னிஷன் இன்டெலிஜென்ஸ் லெவலில் இருக்குது, விஷுவல் லெவலில் இருக்குது, ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் லெவலில் இருக்குது. இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸில் அதை எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும், ஒரு கிராஃபாகவே வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த குழந்தைங்களாம் லேகிங்காக இருக்குங்கிறத ஒரு டக்குன்னு எங்களால் அசஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ரேபிட் சைக்கிள் எவாலுவேஷன் ஒரு ரிசர்ச் பேப்பரே நம்ம சப்மிட் பண்ணோம். ஒரு ரெகுலர் எவாலுவேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கரெக்டிவ் மெஷர்ஸ் இருக்கிறது டிலே ஆகிற ப்ராப்ளத்தை இந்த ரியல் டைம் ரேபிட் சைக்கிள் எவாலுவேஷனில், ரேபிட் சைக்கிள்னா ஃப்ரம் 6 months இட் வில் பி ரெடியூஸ்டு டு 6 hours. ஸோ அந்த அளவு பண்ணும்போது அது இம்பாக்ட் இஸ் வெரி ஹை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவர்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்கு, சப்சிடிஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேற என்னென்ன மாடல்ல வி கெட் டொனேஷன்ஸ் ஆர் இன் ஹவுஸா நீங்க சொன்னீங்க சில பிசினஸஸுமே நாங்க வந்து இங்க பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பத்தி சொல்லும்போது கவர்மெண்டோட பாலிசி லெவல் அட்வொகசிலாம் நாங்கள் நிறைய பண்ணிருக்கோம். ஏர்லி இன்டர்வென்ஷன்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ ஆல் ஏஜ் குரூப்ஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் அண்டர்ஸ்டுட் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் வெல். இப்போ நாங்களே தான் அவங்களுக்கு நாலேஜ் பண்றதாகவும் இருக்கோம். ஸோ அதனால தட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். ரெண்டாவது சப்சிடிஸ் அண்ட் டைரக்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அதுலேயும் அவங்களோட இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இதெல்லாம் இருக்கும், நல வாரியம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மூலமாக வி ஆர் ஏபிள் டு ஹெல்ப் த கவர்மெண்ட் டு எக்ஸ்டெண்ட் த பெனிஃபிட்ஸ். எங்களோட பணியாளர்கள் இந்த ரைட்ஸ் ப்ரோக்ராம்லேயும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னா லாஸ்ட் கடைசி அடிப்படையில் இருக்கிற அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு போய் சேர அளவுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வருஷத்துக்கு என்ன ஒரு 1000 crores வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டிசேபிலிட்டி செக்டர் தமிழ்நாட்டில். ஆனால் திஸ் இஸ் நாட் எனஃப். அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கவர்மெண்ட் வந்து டைரக்டா கொடுக்கிறது. தே ரூட் த்ரூ தி ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம அமைச்சரவை அதாவது தனியான அமைச்சரவையோ இல்லாட்டா வந்து தனியாக போர்டு வாரியம் அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் DEPWD அப்படின்னு வருவீங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணுது. ஸ்டேட் லெவலில் we are the first state in the whole country to have a separate ministry. நம்ம கலைஞர் காலத்துலேருந்து வந்து அப்புறமா ஜெயலலிதா அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. செப்பரேட் மினிஸ்ட்ரி இருக்கிறதுனால ஃபோக்கஸ்டாக நல்லா அட்டென்ஷன் கொடுக்க முடியுது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கும், இன்க்ளூடிங்
இப்போ அந்த எலெக்ஷன்ஸுக்கெல்லாம் லோக்கல் பாடி உள்ள எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நிற்கலாம். அதே போல் லோக்கல் பாடியில் வந்து எங்களை நாமினேட் பண்ணுறதுக்கும் இப்போ சட்டம் வந்திருக்கு. ஓகே. மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த லோக்கல் பஞ்சாயத்தில், கிராம பஞ்சாயத்தில், முனிசிபல் கார்பரேஷனில், இது சென்னை மாதிரி உள்ள பிகர் கார்பரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் ரெப்ரசன்ட் கொடுக்குற அளவுக்கு இப்போ சட்டம் வந்திருக்கு. இதுவும் நம்ம தான் முன்னோடியாக இருக்கோம். அது பாலிசி லெவல்ஸில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் ஃபண்டிங்காக ஒர்க் பண்ணாமல் அதை மக்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லேயே இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ வி ஹெல்ப் த பீப்புள் டு கெட் த பெஸ்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். அமர் சேவா சங்கத்துக்கு ஃபண்டிங் வந்து மோஸ்ட்லி எல்லாம் இந்த டோனர்ஸ், வெல்விஷர்ஸ் எங்களுக்கு நிறைய எங்களை நம்பி எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிஎஸ்ஆர் கார்பரேட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபாரினில் இருக்கிற ஏஜென்சிஸ், லைக் என்னோட சிஸ்டர் வந்து கனடாவில் ஒரு 30-35 வருஷமாக ஹேண்டிகேப் இன்டர்நேஷனல் பண்ணி அதில் ரைஸ் பண்ணுறாங்க எவ்ரி இயர் ஒரு பிக் அமௌண்ட். அது வழியாக ஹெல்ப்பாக வருது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கிராண்ட் ஏஜென்சிஸ் லைக் கிராண்ட் சேலஞ்சர்ஸ் கனடா அந்த மாதிரி, அப்புறம் ஃபாரினில் உள்ள சேரிட்டி ஃபவுண்டேஷன்ஸ் இவங்களெல்லாம் வருது. அப்புறம் அஜீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் லோக்கலில், இந்த மாதிரி நிறைய உள்ள லோக்கல் கார்பரேட்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு காக்னிசன்ட் ஃபவுண்டேஷன். லைக் தட் வி ஹாவ் different foundations and grant agencies which take up the programs on a continuous basis to support us. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே. யா, வேற எங்கெங்க சார் நம்ம வந்து பிரான்ச்சஸா இல்ல வேற ஸ்டேட்ஸ்ல நம்ம அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆர்? ஆமா, அது வந்து இப்போ அமர் சேவா சங்கம் டைரக்டா இப்போ சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். சென்னையில் வந்து இப்போ மயிலாப்பூர்ல இருக்கு, then கூடுவாஞ்சேரியில் இருக்கு. ஓகே. இதை தவிர நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஆல் ஓவர் த நேஷன்ஸ் எங்களோட பார்ட்னர்ஷிப்பை ஆஃபர் பண்ணுறோம். எங்களோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது வழியே இப்போ அஸ்ஸாமில், தென் மேகாலயா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அதுலலாம் இப்போ எங்களுக்கு நிறைய என்ஜிஓ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விஷுவலி சேலஞ்சர் பீப்புள், அங்கே டேராடோனில் வி ஹாவ் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ எங்களுடைய டெக்னாலஜியோட ஆப்லாம் அவங்க யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி செகந்திராபாத்தில் இருக்குது. இவங்க மூலமெல்லாம் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நாங்கள் டைரெக்டாக எங்கள் ப்ரோக்ராம் இல்லாட்டாலும் வி ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் திஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் அப்ரோச்சில் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தேதியில் every year we are reaching more than 23,000 people with disabilities. Okay, what is your next goal? இதெல்லாம் எங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல இல்ல 10 வருஷத்துல அமர் சேவா சங்கத்தோட கோல் அப்படின்னு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் கோல் என்னன்னா எங்களுடைய பிரசன்ஸ் வந்து across India we should have the presence. Okay. Either directly by ourselves or through the partnership. Mostly through partnership. ரெண்டாவது வந்து our goal is to reach out the other low income group countries also. ஆல்ரெடி இப்போ எத்தியோப்பியாவில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேறு சில கண்ட்ரீஸ்லையும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நாங்கள் எங்களோட இன்டர்னல் கெப்பாசிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். எங்களுக்கு அந்த பேண்ட்வித்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். தென் வி ஹேவ் அ காலேஜ் ஃபார் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, நர்சிங், இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டார்டட் த ஒர்க். தென் எங்களுடைய ஸ்பைனல் அண்ட் ஸ்ட்ரோக் கேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹைலி இம்பேக்ட்ஃபுல். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. இந்த ஏர்லி இன்டர்வென்ஷனை வி ஹாவ் டு எக்ஸ்பேண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸில் வி வாண்ட் டு ரீச் 100,000 children with disabilities from birth to 6 across the country. Okay. So அந்த 1,00,000 குழந்தைகளை ரீச் பண்ணுறது எங்களுடைய பெரிய டார்கெட்டாக. வாட் இஸ் த ரேஷியோ சார்? இப்போ முன்னாடி இருந்ததோட அதிக ரேஷியோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, டிசேபிலிட்டி வந்து முதல்ல 6 டைப் ஆஃப் தான் டிசேபிலிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது அக்னாலேஜ் there are 21 disabilities. ஓகே. ஸோ இப்போ புதுசாக வந்துருக்கிற சட்டத்தில் 21 வந்திருக்கு. ஸோ நேச்சுரலாக அந்த கவரேஜ் இருக்கு போகும். ரெண்டாவது என்னன்னாக்க, இப்போ வந்து பீப்புள் ஆர் பீயிங் ஐடென்டிஃபைடு. முன்னாடி பீப்புள் டோன்ட் கம் அவுட் அண்ட் வி ஆல்சோ டோன்ட் டேக் எஃபர்ட்ஸ் டு ஐடென்டிஃபை. இப்போ அவேர்னஸ் இதெல்லாம் வந்ததுனால அவங்கள பற்றிய விவரங்கள் நிறைய தெரிய வருது. ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ்
suddenly the disability is going up. It's because that now only the things are coming out to the open. Okay. Yeah, எப்படி ரொம்ப ஒன்றும் பெருசா இல்லை இந்தியாவில். கிட்டத்தட்ட 2% வரைக்கும் தான் வருது கணக்கெட்டு பார்த்தானே. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 7% இருப்பாங்க. 7% பாப்புலேஷன் இருப்பாங்க. நிறைய இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. இப்போ சென்சஸ் இருக்கும் போது கண்டுபிடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். விஷயம் என்னன்னா இந்த இன்னோவேஷன் தான் எங்களுடைய முக்கியமான விஷயம். இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச். இப்போ நிறைய மாடல்ஸ், இப்போ 7 மாடல்ஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆர்ச்சர்டுங்கிறது வந்து அனதர் மாடல் தட் வி ஆர் டெவலப்பிங். எப்படி இந்த சென்சரி ஸ்டிமுலேஷன் த்ரூ அக்ரிகல்ச்சர் அண்ட் கார்டனிங் அண்ட் த ரிலேட்டட் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், அதில் குழந்தைங்க சின்ன குழந்தைங்கலேருந்து நல்ல ஸ்டிமுலேஷன் கிடைக்குது. ஸோ அந்த மாடல் இப்போ அந்த ப்ராஜெக்ட்லாம் சஸ்டைனபிளாக ஓடுது. அது வந்து நிறைய பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. தே ஆர் டோனர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். பட் அதில் வர இன்கமே வந்து அதனுடைய செலவை மெயின்டைன் பண்ணுது. அந்த மாடலில் அதை கொண்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் எங்களுடைய ரிசர்ச் தான் எங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய ஃபோக்கஸ். இப்போ இது வரைக்கும் 16 பேப்பர் வரைக்கும் we have presented internationally and well accepted and well published and documented. இப்போ நாங்கள் ரிசர்ச் பார்ட்னர்ஷிப் வந்து வித் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் we are establishing. With Manipal University in Bangalore, then the local Kalasaringam University, then another MGM University from Aurangabad, அப்புறம் ஃபாரின்ல யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ, மெக்கில் யூனிவர்சிட்டி, நான் நிறைய யூனிவர்சிட்டிஸோட we are having tie-up. ஸோ அவங்களும் நிறைய இங்கே வராங்க. ஸோ இந்த ரிசர்ச் ஸ்டடியில் எங்களுக்கு நிறைய வெளியில் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அது மூலமாக சம் இம்பாக்ட்ஃபுல் ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணுறது. அது மூலமாக நம்ம கவர்மெண்ட்டை நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு பாலிசிஸ் கொண்டு வர, அதுதான் எங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் அதர் திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஆட்டோ பைலட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நாங்களாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணாமல் அது செகண்ட் லைன் லீடர்ஷிப் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களாம் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால now we have to think global. We have to look at the overall issues of the country. அதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பொறுமையா ஷேர் பண்ணிருக்கீங்க. ஹாப்பி பீயிங் ஹியர். எனக்கு ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றவங்க கூட இருந்தது. ஸோ உங்களை வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் லோகேஸ்வரி ஃப்ரம் சுதேசி தமிழ் சேனல். ஓகே. ஏன்னா தேசியவாதம் அப்படியே அதே மாதிரி நம்மளோட இறை உணர்வு இதெல்லாம் உங்களுடைய ஃபோக்கஸாக வச்சுருக்கீங்க. நம்ம நாட்டுக்கு ரொம்ப அவசியம். இப்போ நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தெய்வீகம் என்பது ஒரு இன்றியமையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன் வித் டிசபிலிட்டி டு ஹேவ் அக்சஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது மாதிரி பிள்ளையார்கள் கூட பண்ணியிருக்கோம். அதை ராம்பிச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லாரும் எங்களை ஏற்றுக்கணும், எங்களுக்கும் எல்லாம் பண்ண முடியும். ஈவன் ஆபரேஷன் சிந்தூரில் கூட போய் சொல்லும் பொழுது எங்களை யூஸ் பண்ணுங்க, நாங்கள் சைபர் அட்டாக் பண்ணி சைனாவை பாகிஸ்தானி பிடிச்சிருவோம் இருக்கேன். So nice to hear that. Yeah. Okay. ஓகே, நைஸ். ரொம்ப பெரிய சேவை சார் இது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல உங்களை மீட் பண்ணி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரணும்னு என்னுடைய உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து ராமகிருஷ்ணன் சார் மற்றும் சங்கராமன் சாருக்கு என்னுடைய மரியாதைகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் முன்னாடி நான் ரொம்ப சின்ன குழந்தை. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் பிளான் பண்ணேன். பட் ஆனால் கேஷுவலாக பேசலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இங்கே வந்திருக்கீங்க, பசியோடு உட்காந்துருக்கீங்க. என்னடா இவங்க எவ்வளோ நேரம் பேச போகிறாங்கன்னு தெரியலன்னு நிறைய பேரோட முகத்தில் ஏக்கம் தெரியுது.
ஸோ ஃபர்ஸ்ட் திங்க நான் ஒரு நாள் முன்னாடியே இங்க வந்திருந்தேன். வந்தபோது நான் பார்த்த விஷயம் என்னன்னா பயங்கர ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன்னா நாங்க சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க, பரபரப்பா ஓடிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், இங்க பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப மன அமைதி. எனக்கு ஒரு நாள் முழுக்க இங்க இருந்ததுல பெரிய மன அமைதி கிடைச்சது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாருமே எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு குடும்பமா இங்க நீங்க எல்லாருமே வந்து இருந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நீங்க இந்த சொசைட்டிக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நான் உணர முடியுது என்னால. ஸோ இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே வந்து சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து உங்களோட அர்ப்பணிப்பை நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு காரணம் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் தான். ஸோ நான் சங்கரமன் சார் கிட்ட பேசும்பொழுது அவர் நிறைய விஷன் பத்தி சொல்லியிருந்தார். அவரோட அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் என்னவா வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுல வந்து பங்கேற்று ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வேலையை வந்து சரிவர செய்யறதுனாலதான் வந்து அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு இன்ஸ்டிடியூஷனால போக முடியும். தென்காசி அப்படின்னு சொன்னாலே, இந்த ஆயக்குடி அப்படின்னு சொன்னாலே அமர் சேவா சங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளம். என்ன மாதிரி ஒரு பட்டிங் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் தென்காசிலாம் எங்களுக்கு பழக்கமா இருக்காது. நாங்க சென்னையில இருக்கோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இங்க செய்யக்கூடிய நிறைய பெண்களை நான் இங்க பாக்குறேன். பிகாஸ் பெண்களோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் தான். பேசிக்கலாவே ஃபேமிலியை பார்க்கணும், பிளஸ் வேலையும் பார்க்கணும். அதுலயும் நம்ம செய்யற வேலையில நம்மளோட டெடிகேஷன் லெவல், ஏன்னா நம்ம கண்டினியூஸா வரணும். ஆல் 25 days நீங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னும் பொழுது நமக்கு குழந்தை இருப்பாங்க, குழந்தைகளை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கு. அதை தாண்டி நம்ம ஒரு வேலைக்கு வரும்பொழுது அதை என்ஜாய் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து அதுல லாங் டேர்ம் பண்ணுவோம். இல்லாட்டா வந்து ஒரு 2 மாசம் வேலை பார்ப்போம், 3 மாசம் வேலை பார்ப்போம். அப்படி இப்போ ஐயா பேசும்பொழுது நிறைய பேர் என் கூட 30 வருஷம் பணியாற்றினாங்க, 35 வருஷம் பணியாற்றினாங்கன்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு பாண்டிங். இந்த வேலை இடம் அப்படி பணி இடம் அப்படின்னு சொல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து நல்ல தெரியுது நம்ம பார்க்கும் பொழுது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரோடையும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது. குறிப்பா வந்து நான் கல்யாணராமன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது வந்து என்ன நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. நமக்கு எப்படி இருக்கும், நம்ம வெளியூருக்கு போகணும், குழந்தைய விட்டு வருமே, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் இப்பதான் நான் வினோலி மேம் கிட்ட சொன்னேன், பேசாம வந்து நான் இங்கே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அவ்வளோ மன நிம்மதி கிடைச்சிருக்கு மேம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து எங்களுக்கு அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தைலாம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருந்துட்டீங்கன்னா உள்ள குட்டியெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருக்கு உங்களோட எல்லாம் கலந்துகிட்டதுல. இந்த அமர் சேவா சங்கத்துடைய மோட்டிவ், எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது, ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், ஐயா சங்கராமன் அவர்களாக இருக்கட்டும், இது உலக தரத்துக்கு கொண்டு போறாங்க. ஐடென்டிபிகேஷன், உங்களை நான் வந்து டிசேபிள்டு பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சொசைட்டில என்ன கொடுக்கணும், செல்ஃப் சஸ்டைனிங்கா அவங்களை மாத்துறது. ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 வந்து சேலஞ்சிங். ஏன்னா நான் ஹியூமன் ரிசோர்ஸ் துறையில இருந்து நான் வந்ததுனால ஒருத்தரோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம். கமர்ஷியலா ஆயிடுச்சு உலகத்துல, எல்லாமே கமர்ஷியல் இன்னைக்கு. ஸோ அப்போ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு தளம், ஒரு வாய்ப்பு அவங்க வந்து இந்தியா முழுக்க இது வந்து நிறைய பரவி கொண்டு போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா மேன் பவருக்கு வந்து அவ்வளோ நீட் இருக்கு. இங்க வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் பார்த்தது வந்து, மேடம் புஷ்பா மேடம் வந்து எனக்கு காலையில வந்து இந்த தோட்டத்துக்கு அழைச்சு போயிருந்தாங்க. வெவ்வேறு வகையான பழ வகைகள் அதெல்லாம் போட போறேன், அதுல அவங்களுக்கு ஒரு விஷனே இருக்கு. அவங்க நான் சொன்ன மேம் உங்க கண்ணில் அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியுது எனக்கு, அவ்வளோ உழைப்பா நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் நான் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாருமே வந்து இங்க ஸ்டாஃப் மாதிரி யாருமே இல்லை, ஒரு குடும்பமா இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் அடுத்த கட்டம் வளர்றதுக்கு நீங்க ஒரு பெரிய உறுதுணையா இருக்கிறீங்க. இது உங்களுக்கான நாள், நீங்களே உங்களை கொண்டாடிக்கிறதுக்காக இந்த நிகழ்வு. அதுல நாங்களும் வந்து கலந்துக்கிட்டோம், உங்களுடைய சந்தோஷத்துல நாங்களும் சின்னதா ஒரு பங்கெடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதுக்காக நீங்க நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அமர் சேவா சங்கத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து தன்னார்வலர்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். இதை உலக அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு நான் மனமாற கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சு சார் மாதிரியான சங்கராமன் சார் மாதிரியான அவர்களோட அமர வச்சு எனக்கான ஒரு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இன்ஸ்டிடியூஷன் தென்காசியின் அடையாளம் இந்தியாவின் அடையாளமாக மாறும் அப்படின்றத நம்ம நம்புவோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.